நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹேய், சாரி லேட் ஆயிடுச்சா? இல்லை என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஈவினிங் அப்பா கிட்ட நம்ம லவ் பண்ணுறத சொல்ல போகிறோம்ல, அதுதான் பயமாக இருக்குது. நம்ம ஒன்று சேருவோமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். சரி, ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். நம்ம ஒன்று சேருவோமா? நீ எப்பயுமே என் கூட தான் இருக்க. Rafiq and Gabriella, such a soulful performance na வந்து அது இதுதான் அப்படியே அழ வைக்கிற ஒரு performance, intense ஆன ஒரு performance, gripping performance. அப்படியே வந்து we were dripping all along while you were dancing. நிஜமா நீங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு பில்ட் அப் கொடுக்கும்போது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படி நாங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்தோம். பட் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கறத ராதா மேம் will say now. நாங்க வரலாம்ல. வாங்க ப்ளீஸ் ராதா மேம்.
மை காட், இந்த சாங் இல்லை, இதோட ஹிந்தி வெர்ஷன் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மினிமம் 50 டைம்ஸ் இப்போவும் கேட்பேன். இன்ஃபேக்ட் மேக்கப் போடும்போது கூட கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ பிடிக்கும். யாரடா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணோம். நீங்கள் 2 பேரும் ப்ரீவியஸ் சீசனில் நீங்கள் வின்னராக வந்ததில் ஒரு துளி கூட அப்போ டவுட்டே கிடையாது. பட் இந்த ஸ்டேஜில் இப்போ பார்க்கும்போது அதை நீங்கள் விட்டு கொடுக்காம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த உயிரை கொடுத்து வச்சுருக்கீங்க. லவ்லி. என்ன ஃபீல், என்ன பர்ஃபெக்ஷன். அசத்திட்டீங்க. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஓ காட், ஜஸ்ட் 2 days? லவ்லி. ஒன்று தான் சொல்ல முடியும். எப்போவுமே லவ்வுக்கு வந்து என் பசங்க கிட்ட எப்போவுமே லவ்வை தான் வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். என் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுற பேஷன் இருந்து, இந்த மாதிரி லவ் டான்ஸ் பண்ணுற பேஷனேட் இல்லை பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நான் ஒத்துப்பேன். ஆனால் அவங்க 2 பேரும் என் முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ண, இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண, அப்படி நான் மட்டும் லவ்வை ஒத்துப்பேன். 2 பேர் 2 மாப்பிள்ளைங்களை ஆடுறப்ப மேடம் சொல்லுவாங்க, சபா சரியான போட்டி அப்படின்னு. அமேசிங். இப்படி டான்ஸில் இப்படி இருக்கணும். நிஜமாவே இன்னைக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு வின் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் கடவுள் ஒரு நேரம் வச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன வயசு, படிப்பு எல்லாமே இருக்கு. பட் கண்டிப்பா 2 பேருமே சரி, எங்கேயோ போயிடுவீங்க. டெஃபினெட்லி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. அதுல டவுட்டே வேண்டாம். யூ ஆர் வெரி யங். யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம். God bless you guys. Thank you. Thanks a lot. இது இனிமே சொல்றதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது. I'm totally blank ஆயிட்டேன் இப்போ. நான் Thank you Radha ma'am. We can feel it. நீங்க வந்து அப்படியே நிறைவா you're full of emotions. அது அப்படியே choke ஆகுது அந்த emotions உங்களுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதாவது நீ ஆடின பெர்ஃபார்மன்ஸ்ல மேடம் பாரு மாப்பிளையே ஓகேன்னு இருக்காங்கன்னா அப்ப நீ என்ன அளவுக்கு ஆடி இருக்க நீ. இப்ப பல பேருக்கு டான்ஸ் கிளாஸ் நீ நைட்டா போய் சேர்ந்துருவாங்க. Thank you so much Rafiq and Gabriela. Thank you so much. Thank you Radha ma'am. Thank you so much ma'am. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் அங்கே நின்று உட்காந்து அடி தூள் சொல்லுவீங்க, அதே பெரிய விஷயமா நினச்சி வந்தேன். பட் நீங்கள் தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் a lot. Thank you Rafiq. Thank you Gabriela. Thank you so much Radha ma'am. இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். சொல்லு தங்கம். இல்லை இந்த மேடை வந்து பரிச்சயமான மேடை எல்லாருக்குமே. போன சீசனில் அக்காவுக்கு வந்து செல்ல பிள்ளைகள்னா இது 2 பேர் தான். இது 2ம் தரையில் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் மேலே தான் ஆடும். நான் அப்பயே கேட்டேன், என்னை எதுக்குங்க இதில் கூப்பிட்டீங்க, இதில் போய் தேவையில்லாமல் ரொம்ப கேவலப்பட போகிறேனே அப்படின்னு. ஆனால் இவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டதில் முதல் ஆள் நானும் ஒரு ஆள். சபாஷ். ஏன்னா அது கரெக்டான பேருக்கு கரெக்டான கிடைச்ச ஒரு டிசிஷன். லாஸ்ட் சீசனில் இதுக்கு முன்னாடி மற்ற சீசனில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சாங்களான்னு தெரியல. எல்லாரையும் ஒரே கேரவனில் அடைச்சிட்டாங்க. எல்லா கண்டஸ்டண்ட்டையும் ஜட்ஜஸ் மட்டும் உட்காந்துருக்காங்க. மற்ற எல்லாம் வந்து கேமராமேன்லாம் வச்சுட்டு மற்ற ஆடியன்ஸ் எல்லாத்தையும் விளையாண்டுச்சிட்டு இது ஒவ்வொரு பேராக கூப்பிட்டு வந்து என்ன கொஸ்டின்னா, உங்களுக்கு யார் டஃப்பு, யாரை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு யார் டஃப்னு கேட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் சொன்னாங்க. நானும் சந்தியா வந்து நின்னப்போ அக்கா கேட்டேன், உங்களுக்கு யார் டஃப்பு, யாரை வந்து எலிமினேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு யார் டஃப்னுலாம் இல்லை, ஆனால் எனக்கு ஈக்குவலாக வந்து நான் வந்து ஒரே ஆளை நினைக்கிறேன். இவங்க 2 பேர்த்த கொண்டாந்து எதுக்கு எங்களோட போட்டிங்க, தயவுசெய்து அவங்க இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக ஆடிருப்பேன். இவன் தரையிலே ஆட மாட்டேன்றானே, வானத்திலே ஆடுறேன், இவன் கூட நான் எப்படி ஃபைனல் நிற்கிறது, கண்டிப்பாக நான் வரமாட்டேன் மேடம், இவன் இல்லைன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொன்னேன். பட் உண்மையிலே ஃபைனலில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னுடைய அன்பு தம்பிகளுக்கும் என்னுடைய தமக்கைக்கும் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ரோபோ. So ஜோடி சீசன் 7ல வந்து முதல் முறையாக ராதா மேம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஓடி வந்த பர்சனலா கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி இவ்வளவு ஸ்பீச்லெஸ்ஸா பேசினது இதுதான் முதல் முறை. இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் வாட் எவர் வி ஜஸ்ட் saw right now.